ப. சிதம்பரம் என்ன பண்ணோம்னா தொலைபேசி எடுக்கணும், சரியானே? தொலைபேசி எடுத்து கான்டாக்ட் லிஸ்ட்டுக்கு போய் எம்.கே. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லாய் எம்.கே. ஸ்டாலின் அவருக்கு ப. சிதம்பரம் ஒரு ஃபோன் போடணும். அண்ணே, திமுக தேர்தல் அறிக்கையில பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபா 4 ரூபான்னு குறைக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களேண்ணா, அண்ணே இந்த எல்பிஜி சிலிண்டர் விலையை 100 ரூபா குறைக்கிறேன்னு சொன்னீங்களேண்ணா அப்படின்னு சிதம்பரம் அவர் தொலைபேசி மூலமாக ஸ்டாலின் அவருக்கு போன் போட்டு சொல்லணும். அப்படி சொன்னா அவர் நல்ல அரசியல்வாதி. ஒரு கட்சி இங்கே தேர்தல் வாக்குறுதியாக பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபா 4 ரூபா குறைக்கிறேன்னு சொல்லிட்டு குறைக்கல, எல்பிஜி சப்சிடி 100 ரூபா கொடுப்போம்னு சொல்லிட்டு கொடுக்கல. எனக்கு இந்தியாவுடைய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் பேசுற பேச்ச பாரு. கனிமொழி அக்கா இன்னும் ஒரு படி மேல போயிட்டாங்க. உமன் அப்பீஸ்மெண்ட் அப்படிங்கிறாங்க, பெண்களை எல்லாம் அப்பீஸ் செய்வதற்காக பிரதமர் அவர் இருக்கிறாங்க. இவர்களுடைய தேர்தல் அறிக்கையை ஒழுக்கமா அவங்க படிச்சிருந்தாங்கன்னா ஏன் தமிழகம் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்குங்கண்ணா? இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு முதலமைச்சர் நினைச்சா ஏன் அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக கூடாது? இல்ல, முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலுமே சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், குடியுரிமை திருத்த சட்டம் 2019 இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று முதலமைச்சர் நினைத்தால் அவரே உச்ச நீதிமன்றத்திற்கு எம்.கே. ஸ்டாலின் என்கின்ற பெட்டிஷனரா போகக்கூடாது. ஏன்னா பல பேர் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் தோத்துட்டாங்க. இது அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டது, எந்த விதத்திலும் கூட அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. நம்முடைய முதலமைச்சர் என்ன, யார் இன்னும் பேப்பர் படிக்கல, யார் எதுவும் தெரியாது, நாமெல்லாம் இன்னும் கற்காலத்துல வாழ்றோம், அவங்க கட்சி நடத்துற ஒரே ஒரு சேனலை தான் எல்லாம் பார்க்கணும்னு வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்கார். அதையெல்லாம் விட்டுட்டு முதலமைச்சர் வேறு விஷயத்துல கவனம் செலுத்தணும். சிஏஏ சட்டம் என்பது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டம், யாருக்கும் எதிரானது கிடையாது. குறிப்பாக 2014 பத்தி நிறைய பேசியாச்சுனே, அது முதலமைச்சருக்கு அந்த அளவுக்கு இவர் சிஏஏ சட்டத்தை விடமாட்டேன் அந்த அளவுக்கு பேசக்கூடிய முதலமைச்சர் என்ன பதில் சொல்லுவீங்க? இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல குடியுரிமை என்பது மத்திய அரசினுடைய சப்ஜெக்ட், அது கூட தெரியாத ஒரு முதலமைச்சருக்கு எத்தனை பதில் சொல்லுவீங்கன்னா? ஒரு வாரமா எதுக்கு மாநில அரசினுடைய துணை வேணும்? எதுக்கு மாநில அரசினுடைய துணை வேணும்? அப்படின்னு யாரு சொன்னாங்க? மத்திய அரசு டைரக்டா ஒரு போர்ட்டல் ஆரம்பிச்சு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான் ஏஜென்சி, தெரியுமானே? சிஏஏ சட்டத்தை படிச்சீங்களா நீங்க? அந்த 35 பக்கம் கொடுத்தாங்க, யாராச்சும் நண்பர்கள் படிச்சீங்களா? ஜேர்னலிஸ்ட், போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்கீங்க, யாராச்சும் படிச்சீங்களா? பிரச்சனை என்ன, யாரும் படிக்கிறது இல்லை, அரசியல்வாதிகளும் படிக்கிறது இல்லை, யாருமே படிக்கிறது இல்லை. அவங்க அப்படியே ஒரு பொய்யை சொல்றாங்க, அதை உங்களையும் கேட்க வைக்க நிர்பந்திக்கிறாங்க. போஸ்டல் டிபார்ட்மெண்ட் என்கின்ற வார்த்தைகளை போட்டிருக்காங்க, கவனிச்சிங்களானே? திரும்ப திரும்ப கிளிப்பிள்ளை மாதிரி சொல்றேன். இந்த மாநிலத்துல அரசியல்வாதிகள் ஆளுகின்ற முதலமைச்சர் தயவு செஞ்சு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சிஏஏ சட்டத்தை படிங்க. 35 பக்கம் உள்துறை அமைச்சரை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டிங் ஆர்டரை படிங்க. மாநில அரசுக்கு எங்க இதுல சம்பந்தம் இருக்கு? எதுவுமே படிக்கிறதுல, யாரோ துண்டுச்சீட்டில் எழுதி கொடுக்குறாங்க முதலமைச்சருக்கு, அதையும் திறந்து படிச்சுட்டு இருக்கார். போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதில் நம்ம ரைட்ஸ் கொடுத்துருக்கோமா இல்லையா? போர்ட்டல் எப்படி ஓபன் பண்ணிருக்கோம்? போர்ட்டல் ஆன்லைனா ஆஃப்லைனா? எதுவுமே தெரியாம இவங்க பாட்டு பேசினா எப்படி பதில் சொல்றோம்? மத்திய அரசுக்கு 100% அமல்படுத்துவதற்கான தகுதியும் ரைட்ஸ் இருக்கு. மாநில அரசுக்கு 0.001% கூட இதுல ஒண்ணுமே கிடையாதுங்க. யாருனே கவலை தெரிவிச்சிருக்காரா? கவலை தெரிவிச்சு சொல்லுங்கண்ணே, கவலை தெரிவிச்சு சொல்லுங்க, சந்தோஷம் தான். வேற என்ன அவரு கவலை தெரிவிக்கிறாங்க? எங்க ஆட்சி நாங்க மாற்ற முடியுமானா? இந்திய மக்களுக்காக நடத்தக்கூடிய ஆட்சி. அமெரிக்காக்காரன், வெள்ளக்காரன், இங்கிலாந்துக்காரன், ஜெர்மன்காரன் இத்தனை காலமா அவன் தீர்மானிச்சா இந்தியா எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று. இப்ப நாம் தீர்மானிப்போம் இந்த நாடு எப்படி இருக்கணும். அமெரிக்காக்காரன் கவலை தெரிவிச்சோன்னே நீ நாங்களும் போய் எங்கேயாச்சும் ரோட்ல படுத்து அழுவுமானே? இந்திய மக்களுக்காக நடத்தப்படுகின்ற ஆட்சி. அப்ப இத்தனை காலமா காங்கிரஸ்காரன் அமெரிக்காக்காரனுக்கு ஆட்சி நடத்தினானா? இந்த நாட்டுக்கு எது சரியோ அந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம். அது அமெரிக்காக்காரன் கோச்சுக்க சொல்லுங்க. ஏன்னா வெள்ளக்கார வெள்ளத்தோலுக்கு பயந்துங்க ஆட்சி நடத்தணுமா?